அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, இன்றைய காலகட்டத்துல சும்மா 40 வருடங்கள் 50 வருடங்கள் வாழ்ந்த நமக்குள்ளேயே ஒரு பெருமை இருக்கும். நான் நிறைய நன்மை செஞ்சுட்டேப்பா, யாருடைய தயவு எனக்கு தேவையில்லை, நான் ஸ்ட்ரெயிட்டா சுருக்கம் போயிருவேன் என்ற எண்ணங்கள் படித்த மனிதர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் நபியுடைய காலத்திலேயே 119 ஆண்டுகள் வாழ்ந்து நபி கூடயே இருந்த அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்காங்க, நபி கூட தான் இருந்திருக்காங்க. அவங்க போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் கேட்கிறாங்க, நாயகமே, உங்களுக்காக நான் நிறைய ஆண்டுகள் ஹிதமத் செஞ்சிருக்கேன், எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? நாளைக்கு மறுமையில எனக்காக ஷஃபாத் செய்வீங்களா அல்லாஹ்ட்ட அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க நினைச்சிருக்கலாம், நான் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன், யார் தயவும் எனக்கு வேணாம், நானே சொர்க்கம் போயிருவேன் நினைத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை எதையுமே நினைக்காம நபிட்டு நபி உங்களுடைய ஷஃபாத் எனக்கு கிடைக்குமான்னு சொல்லும் பொழுது நபி சொல்றாங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஷஃபாத் செய்றேன்பா இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லவும் அல்ஹம்துலில்லாஹ் நாயகம் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. சற்று தூரம் போயிட்டு திருப்பி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு நபியே, இந்த உலகத்துல நான் உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட கேட்டு உன்னை மஸ்ஜித் நபவிக்கு வந்து பார்ப்பேன், இல்ல யார்கிட்டயாவது கேட்டு நீங்க எங்க நிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துருவேன். ஆனா நாளைக்கு மறுமையில நான் உங்களை எங்க வந்து தேடுவேன் நாயகமே என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளைக்கு மறுமைக்கு நீ வாப்பா, மறுமையில வந்து சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துக்கு வா என்பதாக முதல் இடத்த சொல்றாங்க. நீ அங்க வந்து பாருப்பா, நான் அங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவங்க ரெண்டாவது கேக்குறாங்க, நாயகமே, நான் அங்க வந்து பார்க்கும் பொழுது அங்க நீங்க இல்லாட்டி அங்க இருந்து போயிட்டா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அங்க வந்து பாருங்க, அங்க இல்லாட்டி மீசான் என்னுடைய மக்கள் என்னுடைய உம்மத்தார்கள் எந்த நிலையில இருக்காங்க, அவங்க நன்மைகள் தீமைகள் எந்தெந்த தராஸ்ல இருக்கு என்று பார்ப்பதற்காக நான் அங்கதான் நிப்பேன், அங்க வந்து பாருங்க என்பதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. திருப்பி போயிடுறாங்க. வந்து திருப்பி கேட்கறாங்க, நாயகமே, நீங்க அந்த இடத்துல இல்லாட்டி நான் உங்களை எங்க வந்து தேடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்துல சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்துக்கு வாங்க, அங்க என்னுடைய உம்மத்தார்களுக்கு நான் என்னுடைய கை கரங்களால் தண்ணீர் கொடுத்துக்கிட்டு இருப்பேன், அந்த கை கரங்களால் தண்ணீர் கொடுக்கறேன்ல, அதை வாங்கி கொடுக்கக்கூடிய மக்களுக்கு அதை குடித்த பிறகு தாகமே எடுக்காது. அவங்க சொர்க்கத்துக்கே போனாலும் ஜாலிக்காக, இந்த உலகத்துல நம்ம எப்படி ஜூஸ் எல்லாம் குடிக்கிறோமோ அது போல ஜாலிக்காக அவங்க அந்த தண்ணீரை குடிப்பாங்களே தவிர தாகம் எடுத்து தண்ணீர் குடிக்க மாட்டாங்க என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. கடைசியா அங்க இருந்து போன பிறகு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அனசே, இதற்கு அப்புறம் நான் எங்கேயும் போக மாட்டேன், இந்த 3 இடங்கள்ல தான் நான் எங்கேயாவது இருப்பேன், அதனால திருப்பி வராதிங்க அப்படின்னு அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிடுறாங்க. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கும் நபியுடைய ஷஃபாஅத்தை பெற்ற மக்களாக நம்மையும் ஆக்கியல் புரிவானாக. இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்தித்து ஒரு அழகான உரையை ஆற்றக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயன் அல்லாஹ் எனக்கு தந்தல் புரிவானாக என்ற துஆவுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.